செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்க காத்து கொண்டிருக்கும் கவிதா நெஞ்சங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், இனிக்கும் வணக்கம். இன்றைய தினமும் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்கள் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சிக்கு வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு நன்றிகள். பிரேனிலா மீடியா என்று சொல்லக்கூடிய எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதேபோன்று செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியில் வளர்ந்து வரக்கூடிய கவிஞர்களையும் பங்கு பெறச் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். வாரம் ஒரு புகைப்படம் தந்து அந்த புகைப்படத்துக்கு பொருத்தமான தலைப்பையும் வழங்கி அந்த தலைப்பில் உங்களுக்கு கட்டுகின்ற கவி வரிகளை உங்களிடமிருந்து கேட்கின்றோம். வருகின்ற கவிதைகளில் சிலவற்றை தெரிவு செய்து உங்களுக்காக வழங்குகின்றோம். வருகின்ற கவிதைகள் எல்லாம் சிறப்பாக இருப்பினும் நேர முகாமைத்துவத்தை கருத்தில் கொண்டு சில கவிதைகளை தெரிவு செய்து உங்களுக்காக வழங்குகின்றோம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் சில கவிதைகளை தெரிவு செய்து உங்களுக்கு வழங்குகின்றோம். இன்றைய தினம் உங்களுக்காக நாங்கள் வழங்குகின்ற கவிதைக்கான தலைப்பு கொரோனா நீ வேணா எனும் தலைப்பை நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த தலைப்பில் ஏராளமான கவிதைகள் வந்திருந்தன. வந்த கவிதைகளில் சிலதை தெரிவு செய்து உங்களுக்காக வழங்குகின்றோம். நேர முகாமைத்துவத்தை கருத்தில் கொண்டு சில கவிதைகளை மாத்திரமே நாம் தெரிவு செய்தோம் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். அதே போன்று வந்த கவிதைகளில் அதிகமான கவிதைகள் தரமான கவிதைகளே என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் கட்டாயமாக இங்கே எழுதக்கூடிய கவிஞர்களுக்கு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லி அவர்களது திறமையை வளர்த்து கொள்ள, அவர்களது ஆளுமைகளை வளர்த்து கொள்ள உங்களது பெருமதியான கருத்துக்களை அவர்களுக்காக எழுதி வைக்குமாறும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இனி இன்றைய தினம் கொரோனா நீ வேணா எனும் தலைப்பில் வந்த கவிதைகளுக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி கொண்டு வரும் முதல் கவிதைக்கு சொந்தக்காரர் காலியிலிருந்து ஃபௌக்கியா ஃபைசல். காலியில் இருந்து ஃபௌக்கியா ஃபைசல் வழங்கிய கவிவரிகள் இது. உருவமில்லா உயிராய் உள்ளமில்லா வைரஸாய் வூகான் மண்ணில் பிறந்திட்ட கொரோனாவே, பூகோளம் மீதிலே அணு ஆயுதமும் துச்சமென்று வாழ்ந்த மக்களை அச்சமூட்டி முடக்கியதேனோ, உலகை முடக்கி உயிரை பறித்து உணர்வை சிதைத்து உள்ளுக்குள் குளிரும் கலிகால காலனே, கண்ணீரை எமக்களித்து கண்டபடியமை வதைத்து ஆக்கினைகள் தினம் தந்து அண்டமதை அழித்திட கொடியவதாரம் நீயும் எடுத்ததேனோ, ஆயுதம் மேந்தும் வல்லரசுகளையும் அன்னை பிச்சை கேட்கும் ஏழ்மை தேசங்களையும் உன் ஆட்சிக்குள் அடக்கியே ஆனந்த கண்ணீர் சொரிவதேனோ, பச்சிலம் குழந்தை முதல் தள்ளாடும் முதியவர் வரை உன் கொடிய விடத்தை விதைத்ததேனோ, மூச்சடக்கி உடல் தீக்கிரையாக்க நீ கொண்ட சபதம் தானேனோ, பேருலகமும் பெரும் பழி சொல்ல பல்லாயிரம் தேகங்களை மண்ணுக்கிரையாக்கியதேனோ, ஊர் சுற்றும் வாலிபரையும் உழைத்து தேயும் மாந்தர்களையும் வீட்டுக்குள் முடக்கியே முகக்கவசமும் அணிய வைத்ததேனோ, வயிற்றை நிரப்பும் வழிமறித்து வணக்கம் சொல்லும் நாகரிகம் மாற்றி உரிமையுள்ள உறவுகளை பிரித்தே சிரித்து உதவி கரங்களை உதறி தள்ளியதேனோ, சுத்தம் பேணும் வித்தை கற்றுத்தந்து சுற்றோர் மற்றோர் நேசம் உணர்த்தி நின்று இறைமறையை நெஞ்சினில் நிலைக்கச் செய்து இறுதியாய் நீயும் உயிர்கொல்லியானதேனோ, குடிசை வீட்டு அடுப்பங்கரையும் கனவோடும் போராடும் பள்ளி பிள்ளையும் அல்லும் பகலும் மூச்சை பற்றி பிடிக்க அல்லலுறும் ஆத்மாக்களும் வரமாய் கேட்கின்றன. கொரோனா நீ வேணா என்றே கொடிய கொரோனா கொன்று குவித்தது போதும், விட்டுவிடு உலகம் இதை தட்டி கொடு மனிதர் எம்மை. கொடிய கொரோனா கொன்று குவித்தது போதும், விட்டுவிடு உலகம் இதை தட்டி கொடு மனிதர் எம்மை. கொரோனா நீ வேணா. இந்த கவிதையை தந்திருந்தார் காலியிலிருந்து ஃபௌக்கியா ஃபைசல். ஃபௌக்கியா ஃபைசல், உங்கள் கவிதைக்கு எமது ஆத்மார்த்தமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிரேனிலா வழங்கும் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். செவியோரம் கவிநேரம் வாரம் ஒரு புகைப்படத்தை உங்களுக்கு தந்து புகைப்படத்துக்கு பொருத்தமான ஒரு தலைப்பையும் தருவோம். நீங்கள் உங்களுக்குள் கட்டுகின்ற கவி வரிகளை எழுதி, குறிப்பாக 15 வரைக்கும் 40 வரைக்கும் இடைப்பட்டதாக உங்களது கவிவரிகளை எழுதி தமிழில் டைப் செய்து வாட்ஸ்அப் மூலம் மாத்திரம் உங்களது கவிவரிகளை அனுப்பி வையுங்கள். கவிவரிகளை அனுப்புகின்ற நேரம் உங்களது பெயர் முகவரியை குறிப்பிட மறந்துவிட வேண்டாம். 07731474675 உங்கள் கவிவரிகள் வந்து சேரட்டும். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனி நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் மடவளையைச் சேர்ந்த ராஷித் முகமது ஃபாஹிர். மடவள ராஷித் முகமது ஃபாஹிர் கொண்டு வரும்
கவிவரிகள் இது. இறைவனின் கட்டளையை இருகரம் பிடிக்க மறந்த எங்களை ஞாபகமூட்டிய எச்சரிக்கையின் நேர்பாடே கொரோனா கோபம். மோசடியின் உச்சம், ஏமாற்றுதலின் ஏற்ற இறக்கம், பொய் புரட்டில் புலமை அத்தனையையும் அடக்க வந்த வல்லமை கொரோனா. ஏழைகளின் உணர்வுகளை எதிராமையில் நின்றும் கூட உணர்வற்ற உள்ளங்களை உயிரூட்ட உப்பிட்ட வைரஸ் கொரோனா என்ற நாமமே. கூட்டு குடும்பம் கூட்டுறவின் சிகரம் துண்டு துண்டாய் தூரமாக்கி தனிநபராய் தனிமைப்படுத்தி தாயையும் சேயையும் ஒதுக்குப்புறமாக்கி தான் மட்டும் மகிழ்வு காணும் ஒரு இராட்சதன் கொரோனா. பொதுநலம் சுயநலம் இரு ரூபத்தையும் பகுத்தறிவாள் பிரித்தறியா மானிடம் பக்கத்தில் நின்றாலும் படபடையென துடிக்கும் இதயத்தின் ஓசையை கூட தூர நிறுத்தி ரசிக்கும் மாயம் கொரோனா. அத்துணை இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் அடியோடு பூட்டு போட்டு அகிலம் கலங்க வைக்கும் கொரோனாவே, நீ எமக்கு வேணா. கொரோனா, நீ எமக்கு வேணா. இந்த கவிதையை தந்திருந்தார் ராஷித் முகமது ஃபாஹிர். ராஷித் முகமது ஃபாஹிர், உங்கள் கவிதைக்கு எமது நன்றிகள். பிறை நிலா வழங்கும் செவியோரம் கவிநேரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். செவியோரம் கவிநேரம் வளர்ந்து வரும் இளம் கவிஞர்களுக்கான களத்தை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இளம் கவிஞர்களாக இருந்தால், உங்களை சுற்றியும் இளம் கவிஞர்கள் இருந்தால் அவர்களுக்கு கட்டாயமாக இந்த செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி வையுங்கள். நாம் வழங்குகின்ற தலைப்பை அவர்களுக்கும் வழங்குங்கள். குறிப்பிட்ட கால எல்லைக்குள் அந்த கவிதைகள் எங்களை வந்து சேரட்டும் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் மடவளை பஜாரிலிருந்து ஜெய்னுலாப்தீன் ரிஸ்வானா. மடவளை பஜார் ஜெய்னுலாப்தீன் ரிஸ்வானாவுக்கு கருக்கட்டிய கவிவரிகள் இது. கொரோனா உன் பெயரோ பேரழகு, நீயோ பேரழிவு. கண்ணுக்கு தெரியாத வைரஸே, பிறந்தாயே சீனாவில், ஏன் வந்தாய் உலகெங்கும். முகக்கவசம் அணிய வைத்தாய், ஒருவருக்கு இடையில் தூரமோ 1 மீட்டர் என்றாய். தொட்டுக்காதே எதையும் தொட்டிக்கொள்வேன் நான் என்றாய். அடிக்கடி கை கழுவுவதையே கடமையாக்கினாய். சொன்னபடி நாம் நடந்தோம், முதலாம் மலையில் வந்தோய்ந்தாய். கொஞ்சம் நிம்மதி தந்தாய். உன்னை தோற்கடித்தோரில் 2ஆம் இடம் என்று நம் நாட்டுக்கு மகுடம் சூட்டினாய். மீண்டும் மேன் வந்தாய் 2ஆம் மலையாக. சானிடைசரையும் தோற்கடித்தாய். கழுவி கழுவி கைகளையும் சூம்ப வைத்தாய். இயற்கையாய் சுவாசிக்கும் மூச்சுக்கும் இயந்திரம் போட வைத்தாய். ஏன் இந்த வெறித்தனம்? நீ குடித்த உயிர்களோ எண்ணிலடங்கா, உடல்களோ தீக்கிரையாகுதே வீணா. வேதனையில் துடிக்குதே மனசு, போய்விடு கொரோனா நீ வீணா. ஊர்கள் முடக்கப்பட்டன, வீட்டுக்குள் முடங்கி போனோம். வீட்டு தலைவனுக்கோ வேலையில்லா கொடுமை, அடுத்த நேர சாப்பாடு அஞ்சிதிங்கே மனசு. வருமானம் வரவில்லை, மருந்துக்கோ வழியில்லை. மின்னும் நீரும் பட்டியலிட்டு பயம் காட்டுதே, தொகையோ பெரிதென்று. எப்போதுமே கண்டிராத பள்ளி விடுமுறை, சுற்றுலா காணாத பெரிய விடுமுறை. நீ கற்று தந்தவையோ ஏராளம், நாம் கற்றுக்கொண்டவையோ தாராளம். போய்விடு கொரோனா, அகிலத்தை விட்டே போய்விடு. தடயங்களின்றி அழிந்திடு என்றுமே நீ வேணா. போய்விடு கொரோனா, அகிலத்தை விட்டே தடயங்களின்றி அழிந்திடு என்றுமே இனி நீ வேணா. இந்த கவிதையை தந்திருந்தார் மடவளை பஜாரிலிருந்து ஜெய்னுலாப்தீன் ரிஸ்வானா. ஜெய்னுலாப்தீன் ரிஸ்வானா, கருக்கட்டப்பட்ட உங்கள் கவிவரிகளுக்கு எமது நன்றிகள். பிறை நிலா வழங்கும் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் புத்தளம் ஏத்தாளை கல்பிட்டிய வீதியைச் சேர்ந்த முகமது சரீன் சவுதுன் நிசா. புத்தளம் கல்பிட்டிய வீதி ஏத்தாளையைச் சேர்ந்த முகமது சரீன் சவுதுன் நிசா வழங்கும் கவிதை இது. சுழலும் உலகினை சுற்றி நீ வளைத்தாய், சுதந்திர பறவை எம்மை சிறையினில் அடைத்தாய். துடிதுடிக்க வைத்து எம் உயிரினை குடிக்கிறாய், பிஞ்சு குழந்தையையும் நீ விட்டா வைக்கிறாய். உயிர்கொல்லி கொரோனாவே நீ வேணா. பட்டினி பசியில் நாம் முடங்கி கிடக்க பாசமில்லாமல் நீ பரவி செல்கிறாய். உன் பசி தீர்க்க எம் உயிரையே பறிக்கிறாய். முகக்கவசத்தோடு 1 மீட்டர் இடைவெளியில் கை குலுக்களை நிராகரித்து ஒன்று கூடலை நாம் தவிர்த்து வாழ கட்டளையிட்ட கொரோனாவே
நீ வேணா. எம் மகிழ்வை சூறையாடி உலகையே சுடுகாடாய் மாற்றி எம்மை தீயிலிட்ட கொரோனாவே நீ வேணா. இறைவா, உன் சாபம் தானோ இல்லை நாம் செய்த பாவம் தானோ? ஏன் இந்த வேதனை எமக்கு? உயிர் பறிக்கும் அவலம் எதற்கு? இறைவா, உன் சாபம் தானோ இல்லை நாம் செய்த பாவம் தானோ? ஏன் இந்த வேதனை எமக்கு? உயிர் பறிக்கும் அவலம் எதற்கு? அறிவியலில் சிகரம் தொட்ட இவ்வுலகம் ஏனோ இன்னும் கொரோனாவின் அழிவிற்கு அடியெடுத்திட முடியவில்லை. அறிவியலில் சிகரம் தொட்ட இவ்வுலகம் ஏனோ இன்னும் கொரோனாவின் அழிவிற்கு அடியெடுத்திட முடியவில்லை. இறைவா, இவ்வுயிர்கொல்லி கொரோனாவை ஒழித்திட வழிகாட்டு. இதன் பெயர் கூட உச்சரிக்கும் அவலம் வேண்டவே வேண்டாம் எமக்கு. இறைவா, இவ்வுயிர்கொல்லி கொரோனாவை ஒழித்திட வழிகாட்டு. இதன் பெயர் கூட உச்சரிக்கும் அவலம் வேண்டவே வேண்டாம் எமக்கு. இந்த கவிதையை கருக்கட்டி தந்திருந்தார் புத்தளம் ஏத்தாளை கல்பிட்டிய வீதியைச் சேர்ந்த முகமது சரீன் சவுதுன்னிசா. சவுதுன்னிசா, கருக்கட்டப்பட்ட உங்கள் கவி வரிகளுக்கு எமது நன்றிகள். பிறை நிலா வழங்கும் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். செவியோரம் கவிநேரம் வாரம் உங்களுக்கு ஒரு தலைப்பை தந்து அந்த தலைப்பின் கீழ் உங்களுக்கு கருக்கட்டுகின்ற கவி வரிகளை கேட்டிருக்கிறோம். இனி வருகின்ற நாட்களில் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விரும்பினால் நாம் வழங்குகின்ற தலைப்பில் 15 வரைக்கும் 40 வரைக்கும் உட்பட்டதாக உங்களது கவி வரிகளை எழுதி தமிழில் டைப் செய்து வாட்ஸ்அப் மூலம் மாத்திரம் அனுப்பி வையுங்கள். கவி வரிகளை அனுப்புகின்ற நேரம் உங்களது பெயர் முகவரியை குறிப்பிட மறந்துவிட வேண்டாம். 0773147675 உங்கள் கவி வரிகள் வந்து சேரட்டும். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனி நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் திருகோணமலை கிண்ணியாவை சேர்ந்த அரீபா மௌசூக். திருகோணமலை கிண்ணியா அரீபா மௌசூக் வழங்கும் கவிதை இது. எம் ஜீவனுடன் விளையாட நீ வந்தாயா, இல்லை எம்மை ஒற்றுமைப்படுத்த நீ வந்தாயா? எம் உயிரை பறிக்க நீ வந்தாயா, இல்லை நாங்கள் இறைவனை அஞ்ச நீ வந்தாயா? அனாச்சாரங்களை முடக்க நீ வந்தாயா, இல்லை மக்கள் தொகையை சமப்படுத்த நீ வந்தாயா? கொரோனாவே சொல், எம்மை முடக்கவா நீ வந்தாய்? நீ வந்தாலும் எம் இறைவன் எம் அருகே. உன்னால் தொடர்ந்தும் நெருங்க முடியாமல் போய்விடுமோ என தயங்கி விடாதே. தயங்காமலே சென்று விடு இவ்வுலகை விட்டு. கொரோனாவே, இறைவனின் மாளிகையையே மூட வைத்து விட்டாயா? அசுர வேகத்தில் உன்னை அழிப்பான் எம் இறைவன். உன் நாட்டம் மனிதர்களுக்குத்தான், இறைவனுக்கில்லை. அம்மனிதனை பாதுகாக்க இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்து விடாதே. கொரோனாவே, நீ வேணா, சென்றுவிடு. உன்னால் இப்பூமியில் தாக்கு பிடிக்க முடியாது. கொரோனாவே, நீ வேணா, சென்றுவிடு. உன்னால் இப்பூமியில் தாக்கு பிடிக்க முடியாது. இந்த கவிதையை கருக்கட்டியிருந்தார் கிண்ணியா திருகோணமலையிலிருந்து அரீபா மௌசூக். அரீபா மௌசூக், உங்கள் கவிதைக்கு நன்றிகள். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கணும். தொடர்ச்சியாக பிறைநிலா மீடியாவுக்கு நீங்கள் வழங்குகின்ற ஆதரவுக்கு நன்றிகள். உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். பிறைநிலா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை பிறைநிலா ஊடக வலையமைப்புக்கு வழங்குங்கள் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் கெக்குணங்கொல்ல மடலசையிலிருந்து ரஸ்மிலா சமீன். கெக்குணங்கொல்ல மடலச ரஸ்மிலா சமீன் வழங்கும் கவிதை இது. கொடுமை கொடுமையடா கொரோனா உன் வருகையடா. கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல், கொஞ்சம் மழலைகளை கூட விட்டு வைக்காமல் கொன்று குவித்தாயடா. கொரோனா, நீ வேணாமடா. உல்லாசமாய் உலாவந்த மானிடர்களை ஊனின்றி உறக்கமின்றி ஊரடங்கி எனும் பெயரில் கைதிகளாய் மூளையில் முடக்கி கிடக்க வைத்த கொரோனாவே, நீ வேணா. மாஸ்க் என்பதே மாறாத உடையும் ஆனதே, கை கழுவியே காலமும் கழியுதே. தனிமைப்படுத்தலே என்று தன்னுயிர் காக்கும் ஆயுதமும் ஆனதே. PCR பரிசோதனைகளே பலர் வாழ்வில் சோதனைகளாய் மாறியதே. அத்தனையும் முன்னால் தானே கொரோனாவே, நீ வேணா. உலகமே உன்னை கண்டு அஞ்சுது. உயிர்கொல்லி கொரோனாவே, உன்னிடமிருந்து விடுதலை பெற கெஞ்சுது. உலக மக்களின் அழுகை குரல் கேட்கும் உணர்வற்று கிடக்கிறாயே கொரோனா, நீ வேணா. உன்னால் உயிர்களே அழியுது வீணா. கொரோனா, நீ வேணா. உன்னால் உயிர்களே அழியுது வீணா. இந்த கவிதையை தந்தவர்
கெக்குனகொல்ல மடலசையிலிருந்து ரஸ்மிலா சமீன். ரஸ்மிலா, கருக்கட்டப்பட்ட உங்கள் கவிவரிகளுக்கு நன்றிகள். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கொண்டு வருகின்ற தலைப்பு கொரோனா நீ வேணா. கொரோனா நீ வேணா எனும் தலைப்பில் வந்த கவிதைகளில் சிலவற்றை தெரிவு செய்து உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஏராளமான கவிஞர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக கவிதைகளை அனுப்பியிருந்தார்கள். அனைத்தும் தரமானதாக இருந்தது. இருப்பினும் நேர முகாமைத்துவத்தை கருத்தில் கொண்டு சில கவிதைகளையே நாம் தெரிவு செய்தோம் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனி நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் ஹெம்மாவத்தகம கோட்டைகொடையைச் சேர்ந்த ஃபஹ்ரியா ஃபாயிஸ். ஹெம்மாவத்தகம கோட்டைகொடையைச் சேர்ந்த ஃபஹ்ரியா ஃபாயிஸ் வழங்கும் கவிதை அடுத்து. உலகத்தை அச்சத்தில் ஆழ்த்தி உண்ண உணவில்லாமல் உழைக்க வழியில்லாமல் உலக போரில் உயிரிழந்த உயிர்களை விடவும் உயிர்களை காவிக்கொண்டிருக்கும் கொரோனாவே, தாயின் மார்பின் மீது துயில் கொள்ளும் மழலையின் முகம் பார்த்து, தந்தை முதுகில் விளையாடும் குழந்தையின் சுட்டித்தனத்தை பார்த்து, உள்ளங்களில் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளும் தம்பதிகளை பார்த்து, அனைத்தையும் பகிரங்கமாக பகிர்ந்து கொள்ளும் நட்பை பார்த்து, இத்தனை உறவுகளையும் பிரித்து கொண்டு இன்பம் காணும் கொரோனாவே, இத்தனை வழிகளும் போதும் எமக்கு, எம்மை விட்டு பிரிந்து செல். பல தேசங்களில் ஓங்கிய உன் ஆட்சி போதும், பணக்காரனுக்கும் ஏழையின் தாகத்தை உணர்த்தியது போதும், பட்டினியில் வாடி வதங்கிய ஏழையின் கண்ணீர் துளிகள் போதும், எம்மை விட்டு பிரிந்து செல். கொரோனாவே நீ வேணா. வைரஸாய் வந்து வைரலாக பரவி கற்களாக இருந்த மனங்களை வைரங்களாக்கியது போதும் கொரோனாவே. தீயவனாய் உருவெடுத்து தீப்போல் பரவி கொண்டிருக்கும் கொரோனாவே, எம்மை விட்டு பிரிந்து செல். கொரோனாவே நீ வேணா. இந்த கவிதையை கருக்கட்டி தந்திருந்தார் ஹெம்மாவத்தகம கோட்டைகொடையிலிருந்து ஃபஹ்ரியா ஃபாயிஸ். ஃபஹ்ரியா ஃபாயிஸ், கருக்கட்டப்பட்ட உங்கள் கவிவரிகளுக்கு நன்றிகள். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கொரோனா நீ வேணா எனும் தலைப்பில் இன்றைய தினம் கவிதைகள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றன. இனி வருகின்ற நாட்களிலும் நாம் உங்களுக்கு ஒரு புகைப்படத்தை தந்து அந்த புகைப்படத்துக்கு பொருத்தமான தலைப்பொன்றையும் உங்களுக்கு வழங்குவோம். அந்த தலைப்பில் உங்களுக்கு கருக்கட்டுகின்ற நல்ல கவிவரிகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். கவிதை அனுப்புகின்ற நேரம் 15 வரைக்கும் 40 வரைக்கும் இடைப்பட்டதாக உங்கள் கவிவரிகள் இருக்க வேண்டும். அதை போன்று தமிழில் டைப் செய்து அனுப்பி வைக்க வேண்டும். உங்களது பெயர் முகவரியை குறிப்பிட மறந்துவிட வேண்டாம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். 077-3147-4765 உங்கள் கவிவரிகள் வந்து சேரட்டும். பிரேனிலா மீடியா என்று சொல்லக்கூடிய எங்களது யூடியூப் சேனலை உங்களது நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். அதிகமாக சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். இனி வருகின்ற நாட்களில் இளம் கவிஞர்களுக்கு ஏராளமான போட்டி நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் பிரேனிலா ஊடக வலையமைப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனி நிகழ்ச்சி கொண்டு வரும் அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் வியாங்கல்ல அகலவத்தையிலிருந்து நிசாம் ரிஃப்லா. வியாங்கல்ல அகலவத்த நிசாம் ரிஃப்லா வழங்கும் கவிதை அடுத்து. பல்லாயிரம் உயிர்களை பழிதீர்த்து நீ பஞ்சான உள்ளங்களை பதற வைக்கின்றாயே, அப்பாவி உயிர்களிடம் உன் அரக்கத்தன்மையை காட்டி கலங்க வைக்கின்றாயே. கொத்து கொத்தாய் உயிர்கள் சரிய உலக சனத்தொகையே விழ நீ மட்டும் ஏன் கடுகதி வேகத்தில் பயணிக்கின்றாயோ? உயிரினை குடிப்பதே உன் பிழைப்பாக்கினால் உலகமே சுடுகாடாய் மாறிவிடும் என்பதை நீ மறந்ததேனோ? கல்லான உன் நெஞ்சத்தால் இன்று கண்ணீரில் இருப்பவருக்கு கனிவாக இருக்க வேண்டியோரை கல்லாக மாற்றி வைத்தாயே. வீரன் என்று எண்ணித்தான் நீ வீண் வேலை செய்கின்றாயே. உன் வீராப்பினால் மக்கள் வீட்டிலேயே அடைக்கப்பட்டனரே. கூலி வேலை செய்து வயிற்றை கழுவும் கூட்டத்தை பட்டினியால் வயிற்றில் கல்லை கட்ட வைத்தாயே. இந்நிலை எப்போது மீளுமோ, எப்போது அடங்குமோ? புரியாத புதிரில் நானும் இருக்க கொரோனாவே நீ வேணா எமக்கு. கொரோனாவே நீ வேணா எமக்கு. இந்த கவிதையை கருக்கட்டை தந்திருந்தார் அகலவத்த வேயாங்கல்லையிலிருந்து நிசாம் ரிஃப்லா. நிசாம் ரிஃப்லா, உங்கள் கவிதைக்கு எமது நன்றிகள். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் கொரோனா நீ வேணா எனும் தலைப்பில் கவிதைகள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றன. இனி அடுத்த கவிதைக்கு சொந்தக்காரர் கடுகஸ்தொட்ட நிகத்தென்னையிலிருந்து MNF புஷ்ரா.
கட்டுகஸ்தோட்ட நிகத்தென்னையிலிருந்து MNF புஷ்ரா வழங்கும் கவிதை அடுத்து உங்களுக்காய். உலகெங்கும் சுற்றி வந்து மனித உயிர் காவும் கொரோனாவே, உன் செயலில் இன்னும் தான் முடிவேதும் இல்லையே. மனித சுதந்திரத்தை நீ பறித்து உயிரையும் நீ குடித்து போடும் மாட்டத்தை முடிக்கத்தான் இன்னும் விரும்பவில்லையோ. ஊரெல்லாம் முடக்கி வைத்து மதஸ்தலத்தையும் மூடி வைத்து நீ ஆட்டம் போடுகின்றாயே, இன்னும் தான் உன் ஆட்டத்திற்கு முடிவேதும் கிடைக்கவில்லையோ. நாட்டின் எதிர்கால தலைவர்களாய் மிளிர உள்ள குழந்தைகளின் அழகிய காலமெல்லாம் வீணானதும் உன்னாலே. தன் உயிரை துச்சமாய் கருதி ராப்பகலாய் பிறர் உயிர் காக்க உழைக்கும் உழைப்பாளியின் உயிரையும் நீ காவு கொள்கின்றாய். கொரோனாவே நீ வேணா, நிம்மதியாய் நாம் வாழ கொரோனாவே நீ வேணா. இந்த கவிதையை தந்திருந்தார் கட்கஸ்தோட்ட நிகத்தென்னையிலிருந்து MNF புஷ்ரா. புஷ்ரா, உங்கள் கவிவரிகளுக்கு நன்றிகள். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். செவியோரம் கவிநேரம் வளர்ந்து வருகின்ற இளம் கவிஞர்களுக்கு களம் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. நீங்களும் உங்களை சுற்றியுள்ள கவிஞர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்தி வையுங்கள். அதே போன்று அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள செய்யுங்கள் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். இனி வருகின்ற நாட்களிலும் ஒரு புகைப்படம் தந்து அந்த புகைப்படத்துக்கு பொருத்தமான தலைப்பொன்றை வழங்குவோம். அந்த தலைப்பில் உங்களுக்குள் கருக்கட்டுகின்ற கவிவரிகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். நன்று என்று காணும் சில கவிதைகளை நாங்கள் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியில் அடுத்த கவிதையை கொண்டு வருகிறார் புத்தளம் மதுரங்குழியைச் சேர்ந்த முல்லை ஹிமா. புத்தளம் மதுரங்குழி முல்லை ஹிமா கருக்கட்டிய கவிவரிகள் இவை. அன்பே கொரோனா, நீ அக்கிரமம் செய்யவில்லை, அராஜகம் பண்ணவில்லை, அடிதடி எதுவும் இல்லை, ஆனாலும் வலிக்காமல் கொள்கிறாய், உலகையே மிரளச் செய்கிறாய். அன்றாட நடவடிக்கை அனைத்துமே ஒடுங்கின, ஆர்ப்பரித்த தெருக்கள் எல்லாம் ஊரோடு முடங்கின. மாணவர் கொண்டாட, நாடே திண்டாட, அரசோ எதிர்த்தாட, நீ மட்டும் மகிழ்ந்தாட, என்னதான் செய்தாய், உலகில் எப்படி நீ வந்தாய். தலைக்கவசம் அணியாதோர் கூட முகக்கவசம் மறந்திடார், உயிர் பயம் நெஞ்சிலே, உலகே உந்தன் கையிலே. தலைக்கவசம் அணியாதோர் கூட முகக்கவசம் மறந்திடார், உயிர் பயம் நெஞ்சிலே, உலகே உந்தன் கையிலே. அன்பே கொரோனா, அன்பாய் கேட்கிறேன் இனியும் வேணா, இன்றோடு ஒளிந்திடு இறுதியாய் கேட்கிறேன், கொரோனா நீ வேணா. அன்பே கொரோனா, அன்பாய் கேட்கிறேன் இனியும் வேணா, இன்றோடு ஒளிந்திடு இறுதியாய் கேட்கிறேன், கொரோனா நீ வேணா. அன்பே கொரோனா எனும் தலைப்பில் அழகாய் இந்த கவிவரியை தந்தவர் புத்தளம் மதுரங்குழியிலிருந்து முல்லை ஹிமா அவர்கள். முல்லை ஹிமா கருக்கட்டிய உங்கள் அழகிய கவிவரிகளுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் கொரோனா நீ வேணா எனும் தலைப்பில் வந்த கவிதைகளில் நன்றி என்று கண்ட சில கவிவரிகளை உங்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். இனி இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி கவிதைக்கு சொந்தக்காரர் நீர்கொழும்பு கொச்சிக்கடை தழுவக்கொட்டுவையைச் சேர்ந்த ஃபாத்திமா நிஃப்ரா நிஜாம். நீர்கொழும்பு கொச்சிக்கடை தழுவக்கொட்டுவையைச் சேர்ந்த ஃபாத்திமா நிஃப்ரா நிஜாம் வழங்கும் கவிதை வரிகள் இவை. கொத்து கொத்தாய் மனித உயிர்களை கொள்ளை கொண்டு போக வந்த கொரோனாவே, எங்கிருந்து வந்தாய் நீயும், ஏன் இந்த கொலைவெறி உனக்கும். உறவுகளை பிரிந்தோம், உணர்வுகளை தொலைத்தோம், தாயை கூட காண முடியாமல் தனியே நின்று தவிக்கிறோம். கூடி வாழ்ந்தோரெல்லாம் கோடிக்கொரு மூளையானோம், நிலை குலைந்து நிற்கிறோம், நிம்மதியின்றி தவிக்கிறோம். உன்னை கண்டு பயந்தோம், உன்னை அழிக்க மருந்தின்றி தவிக்கிறோம். பூட்டிய வீட்டிற்குள் பதுங்கி கிடக்கிறோம், பசி பட்டினியால் பிழைக்கிறோம். உனக்கு பழி கொடுக்க இன்னும் யார் யாரோ என எண்ணி தவிக்கிறோம். உலகமே உன்னை கண்டு பயத்தால் உறைந்து கிடக்கிறோம். மனிதனை கண்டு மனிதனை பயந்து கொள்ளும் நிலை, முகக்கவசமின்றி மூச்சு விட பயம். இருமல் சத்தம் கேட்டுவிட்டால் பெற்ற தாயை கண்டு பயம், பெற்ற பிள்ளையை கண்டாலும் பயம். ஏன் இந்த அவல நிலை? மனிதனை அடக்கி ஆளும் சர்வாதிகார மனிதனை கூட மண்ணறை குழிக்குள் பதுங்கி வாழச் செய்த கொரோனாவே, உலகத்தையே அச்சுறுத்தும் பொல்லாத மனிதர்களை அழித்து புதியதொரு உலகம் படைத்திட புறப்பட்டு வந்தாயா? நீ களை எடுத்தது போதும், மற்றவர்களை ஏன் வதைக்கிறாய்? நீ சுத்தப்படுத்திய உலகில் வாழ உயிர்கள் வேண்டாமா?
உன்னை மண்டியிட்டு கேட்கிறோம், எம்மை மன்னித்து விடு. இந்த உலகத்தை விட்டே சென்று விடு, எம்மை நிம்மதியாய் வாழ வழிவிடு. உன்னை மண்டியிட்டு கேட்கிறோம், எம்மை மன்னித்து விடு. இந்த உலகத்தை விட்டே சென்று விடு, எம்மை நிம்மதியாய் வாழ வழிவிடு. கொரோனா நீ வேணா. இந்த கவிதையை கருக்கட்டி தந்திருந்தார் நீர்கொழும்பு கொச்சிக்கடை தலுவக்கொட்டுவை சேர்ந்த ஃபாத்திமா நிஃப்ரா நிஜாம். ஃபாத்திமா நிஃப்ரா கருக்கட்டிய உங்கள் கவி வரிகளுக்கு நன்றிகள். இதுவரை பிறைநிலா மீடியா வழங்கிய செவியோரம் கவிநேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இன்றைய தினம் நாம் உங்களுக்கு கொரோனா நீ வேணா எனும் தலைப்பை வழங்கியிருந்தோம். இந்த தலைப்பில் ஏராளமான கவிஞர்கள் நல்ல கவி வரிகளை கருக்கட்டி அனுப்பியிருந்தார்கள். வந்த கவிதைகளில் நன்றி என்று கண்ட சில கவிவரிகளை உங்களோடு பரிமாறியிருந்தோம். இந்த நிகழ்ச்சிக்காக கவிவரிகளை கருக்கட்டிய அத்தனை கவிஞர்களுக்கும் எமது மனமார்ந்த உளப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி வருகின்ற நாட்களிலும் ஒரு புகைப்படத்தை தந்து அந்த புகைப்படத்துக்கு பொருத்தமான தலைப்பொன்றையும் வழங்குவோம். அந்த தலைப்பில் உங்களுக்கு கருக்கட்டுகின்ற கவிவரிகளை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். உங்களது கவிவரிகள் 15 வரைக்கும் 40 வரைக்கும் உட்பட்டதாக இருக்க வேண்டும். அதே போன்று தமிழில் டைப் செய்யப்பட்டிருத்தல் வேண்டும். உங்களது பெயர் முகவரி இணைக்கப்பட்டிருத்தல் வேண்டும். உங்களது கவிவரிகள் வாட்ஸ்அப் மூலம் மாத்திரம் அனுப்பி வைக்கப்படல் வேண்டும் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். 077-3147675 உங்கள் கவிவரிகள் வந்து சேரட்டும். மறந்து விடாதீர்கள், நாம் வழங்குகின்ற கால எல்லைக்குள் உங்களது கவிவரிகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். இன்றைய தினமும் கொரோனா நீ வேணா எனும் தலைப்பில் ஏராளமான கவிஞர்கள் உங்களது கவிதைகளை அனுப்பி வைத்திருந்தீர்கள். கவிவரிகளை அனுப்பி வைத்த அத்தனை கவிஞர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இனி வருகின்ற நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக நீங்கள் உங்களது கவிதைகளை அனுப்பி வையுங்கள். நிச்சயம் உங்கள் கவிவரிகள் இன்றல்ல என்றோ ஒரு நாள் சிறப்பு கவிவரிகளாக தெரிவு செய்யப்படும் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். இன்றைய தினமும் நிகழ்ச்சிகளை தயாரித்து குரல் வடிவம் வழங்கிய நான் உங்கள் அன்பின் சஃப்ராஸ் அபூபக்கர். நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். சந்திப்புகள் சந்தர்ப்பவசமானவை. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் நல்லதை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.